வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணதுல ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல ஒரு பிரபல சேனல்ல ஒளிபரப்பு செஞ்சிருந்தாங்க. நீங்க புரிஞ்சிருப்பீங்க. நம்ம நம்ம சொல்லக்கூடிய தகவல் எந்த அளவுக்கு பொருத்தமா இருந்திருக்கு அப்படின்றது. நான் எதுக்கு இத மீண்டும் பதிவு பண்றேன் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்துமே இருக்கக்கூடிய வாய்ப்ப மட்டும் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லாத வாய்ப்பு இருக்கிற மாரி எந்த இடத்துல நம்ம இதுவரையிலும் பதிவு பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாம, நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே நீங்க உறுதிப்படுத்திக்கிறதுக்காக வெப்சைட் லிங்க்கும் நம்ம குடுத்துர்றோம். அதுல நீங்க போய் பார்த்துக்கங்க. நம்ம குடுக்கக்கூடிய வெப்சைட் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட்டோட வெப்சைட் லிங்க் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டில நம்ம குடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் அதர் வெப்சைட் லிங்க்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம. நீங்க அத ஒரு முறை நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சந்தேகம் இருந்தது அப்படின்னா, இந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லையா? அப்படின்ற தகவல் நீங்க உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா, நீங்க அத செக் பண்ணிக்கலாம். அதே மாரி நம்ம சொல்லக்கூடிய விசா ஃபீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் வெப்சைட்லயே கவர்ன்மென்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபிகர தான் நம்ம அப்டேட் பண்றோம். இது எல்லாமே நீங்க ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நான் குறிப்பிட விரும்புறேன். இதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி, சில நாட்கள்னு சொல்ல முடியாது. ஒரு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டை சம்மந்தமான ஒரு வேலைவாய்ப்பு உற்பத்தியில இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்காலயும் இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. இங்க மிகப்பெரிய வாய்ப்பு முட்டை சந்தை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப கொஞ்சம் நாட்களா நீங்க வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த முட்டை உற்பத்தியில மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்க இப்ப இருக்கக்கூடிய ட்ரம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நடவடிக்கைகள் வரி விதிப்பு அதிகமா அதிகரிச்சதுனால, யூரோப்பியன் கன்ட்ரீஸ்க்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வர்த்தக போர் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, முட்டைகள் அதிகமான தட்டுப்பாடுகள் இங்க ஏற்பட்டு இருக்கு. இது ஏன் இந்த இடத்துல பதிவு பண்றேன் அப்டின்னா, நீங்க டெஃபினட்டா எல்லாத்துலயும் பார்த்திருப்பீங்க. YouTube சேனல்ல பார்த்திருப்பீங்க. நீங்க Facebookல பார்த்திருப்பீங்க. Instagramல பார்த்திருப்பீங்க. நியூஸ் சேனல்ல பார்த்திருப்பீங்க. நீங்க பல புத்தகங்கள் படிக்கக்கூடிய நபரா இருந்திருப்பீங்க. இல்ல பேப்பர் படிக்கக்கூடிய நபரா இருந்திருப்பீங்க. அதுல எல்லாத்துலயுமே இதுல மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாவே வந்துச்சு. இத குறிப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவ உறுதிப்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் பதிவு பண்றோம். அத மீண்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நானு. ஓகே. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூரோப்பியன் கன்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தாங்க. தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது யூரோப்பியன் கன்ட்ரீஸ்ல ஒவ்வொரு கன்ட்ரி பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்டின்னா, அதுக்கு சில நடவடிக்கைகள் எடுத்தே ஆக வேண்டும். அந்த நடவடிக்கை தான் ஒவ்வொரு கன்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தான் குரோஷியா. இதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? எந்தெந்த துறைகளுக்கு இருக்கு? இங்க எப்படி நீங்க போகலாம்? எந்த இணையதளத்துல நீங்க பார்த்தா உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் கிடைக்கும் அப்டின்றத டீட்டெயில்டா பதிவு பண்ணியிருக்கோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குரோஷியா 2025க்கு 70,000 பருவகால தொழிலாளர்களை தேடுகிறது. அதிக தேவை உள்ள துறைகள். சம்பள விவரங்கள். வெளிநாட்டவர்களுக்கான விசா தேவைகள். அட்ரியாடிக் கடலின் அழகான நாடான குரோஷியா சுற்றுலா துறையில் வேலைவாய்ப்புகளை வழங்குகிறது. வருடாந்திர தேவைகளை பூர்த்தி செய்ய நாடு வெளிநாட்டவர்களை நம்பியுள்ளது. குரோஷியாவில் வெளிநாட்டு தொழிலாளர்கள். குரோஷியாவின் உள்துறை அமைச்சகத்தின் சமீபத்திய தரவுகள் போஸ்னியா மற்றும் ஹெர்சிகோவினா, நேபாளம் மற்றும் செர்பியா நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களை நாடு எவ்வளவு அதிகமாக நம்பியுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. 2024 38,100 போஸ்னிய தொழிலாளர்கள் வேலைக்காக வந்தனர். 35,635 நேபாள தொழிலாளர்கள் வேலை பகுதியில் சேர்ந்தனர். 25,998 செர்பிய தொழிலாளர்கள் குரோஷியாவில் வேலை பெற்றனர். ஆனால் 2025 ஆண்டின் தொடக்கத்தில் நேபாள தொழிலாளர்களுக்கே அதிக எண்ணிக்கையில் வேலை மற்றும் தங்குமிட அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இது குரோஷியாவின் முக்கிய தொழிலாளர் ஆதார நாடுகளில் மாற்றம் ஏற்படலாம் என்பதை குறிக்கிறது. இதனடியாக இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களும் குரோஷியாவுக்கு வருகின்றனர். 2025 அவர்களுக்கு முறையே 28 மற்றும் 14,700 அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. குரோஷியாவில் அதிக தேவையுள்ள தொழில்துறைகள். குரோஷியாவின் வளர்ந்து வரும் பொருளாதாரம் குறிப்பாக உச்ச பருவங்களில் முக்கிய துறைகளில் வெளிநாட்டு தொழிலாளர்களை நம்பியுள்ளது. இங்கு அதிக வேலைவாய்ப்புகள் உள்ள துறைகள். 1. சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை. 56,000 வேலை அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஹோட்டல்கள், ரிசார்ட்கள் மற்றும் உணவகங்களில் செய்பணியாளர்கள், சமையல்காரர்கள், பணியாளர்கள் மற்றும் சமையல் தலைவர்கள் தேவை. 2. கட்டுமானத்துறை. 75,000 வேலை அனுமதிகள், மொத்தத்தில் 36.3 விழுக்காடு வழங்கப்பட்டுள்ளன. அடிப்படை வசதிகள் மற்றும் கட்டிட திட்டங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்கள் தேவை. 3. வணிகம் மற்றும் சில்லறை விற்பனை.
28,500 அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. பருவகால தேவை அதிகரிப்பால் ரீடெயில் கடைகள், சேவைத் துறைகள் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் துறைகளில் வேலை வாய்ப்புகள் உள்ளன. குரோஷியாவில் பருவகால தொழிலாளர்களின் சம்பள நிலை. தேவை அதிகரிப்புடன் குரோஷியா அதிக ஊதியங்களை வழங்கி வெளிநாட்டு ஊழியர்களை ஈர்க்க திட்டமிட்டுள்ளது. 2025 இல் குரோஷியாவின் சராசரி மாத சம்பளம். தேசிய புள்ளியியல் பணியகத்தின் தரவுப்படி சராசரி மாத சம்பளம் 1036.1 யூரோ. அதே அளவு சம்பளத்தை வெளிநாட்டு தொழிலாளர்களும் பெறுவார்கள். உச்சப்பருவத்தில் அதிக சம்பளம். அட்ரியாடிக் கடலோரத்தில் உள்ள முன்னணி ஹோட்டல் சங்கிலி பருவகால தொழிலாளர்களுக்கு 1500 யூரோ முதல் 2000 யூரோ வரை மாத சம்பளத்தை வழங்குகிறது. பிற பணிகளுக்கான சம்பள வரம்புகள். செய்பணியாளர்கள், உதவி சமையல்காரர்கள், சமையல் பணியாளர்கள், ஹோட்டல் பணியாளர்கள் 1000 முதல் 1400 யூரோ வரை. குறிப்பு: ஒரு யூரோ ஷாக் ரூபாய் 90 என மதிப்பீடு செய்யலாம். குரோஷியா பருவகால வேலை விசா. பருவகால வேலை விசா சுற்றுலா, விருந்தோம்பல், விவசாயம் மற்றும் கட்டுமானத் துறைகளில் தற்காலிக வேலைகளை செய்ய அனுமதிக்கிறது. அதற்கு கீழ்கண்ட ஆவணங்கள் தேவை. வேலை ஆஃபர், வேலை ஒப்பந்தம், செல்லுபடியாகும் பாஸ்போர்ட், தங்குமிட ஆதாரம், சுகாதார காப்பீடு, நிதி ஆதாரம், காவல்துறை கிளியரன்ஸ், சான்றிதழ், விண்ணப்பிக்கும் முறை. முதலாளியிடமிருந்து வேலை ஆஃபர் பெறவும் ஆவணங்களை தயார் செய்யவும். உங்கள் நாட்டில் உள்ள குரோஷிய தூதரகத்தில் விண்ணப்பிக்கவும். பதிலுக்காக காத்திருக்கவும் 15 முதல் 30 வேலை நாட்கள் எடுக்கும். முக்கிய குறிப்பு: விசா பெற்ற பிறகு குரோஷியாவில் வந்து 3 நாட்களுக்குள் உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்ப படிகள்: வேலைவாய்ப்பு தேடல், வேலை ஒப்பந்தம் பெறல், ஆவணங்கள் தயார், தூதரகத்தில் விண்ணப்பம், ஒப்புதலை காத்திருத்தல். விசா கிடைத்தவுடன் பயணம். பருவகால வேலை ஏன்? போட்டித்தனமான சம்பளம், அழகிய சுற்றுச்சூழல், பன்னாட்டு அனுபவம், ஐரோப்பிய ஒன்றிய வேலை அனுபவம், CRO-ATIA, ஹை டிமாண்ட் சீசனல் ஒர்க்கர்ஸ் லிஸ்ட் தமிழில். 1 சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை 56,000 வேலை தேவை. ஹோட்டல் பணியாளர்கள், உணவக பணியாளர்கள், சமையல்காரர்கள், பார்டெண்டர்கள், ரிசப்ஷனிஸ்ட், லிஃப்ட் ஆபரேட்டர்கள். 2 கட்டுமானத்துறை 75,000 வேலை தேவை. மிஸ்திரியார்கள், எலக்ட்ரீஷியன்கள், வெல்டர்களும் ஓவியர்களும், உதவி தொழிலாளர்கள், சூப்பர்வைசர்கள். 3 விவசாயம் மற்றும் பழத்தோட்டம் 30,000 வேலை தேவை. பழம் பறிப்பவர்கள், பாக்கிங் தொழிலாளர்கள். 4 சில்லறை விற்பனை மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் 28,500 வேலை தேவை. கிடங்கு பணியாளர்கள், கடை உதவியாளர்கள், டெலிவரி பணியாளர்கள். 5 கப்பல் மற்றும் யாட்ச் பணிகள் 12,000 வேலை தேவை. ஹோட்டல் மற்றும் டெக் பணியாளர்கள். சம்பள வரம்பு: தொடக்க நிலை வேலை 9,400 யூரோ முதல் 1,400. திறமையுள்ள வேலை 1,500 யூரோ முதல் 2,000 வரை. முக்கிய இணையதளங்கள்: ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சிகள். தூதரகம் இந்தியா. https://inmeffi.hr. மாற்று குடியேற்ற வழிகள். வேலை விசா, மாணவர் விசா, குடும்ப ஒன்றிணைப்பு விசா, டிஜிட்டல் நோமட் விசா. முதலீட்டு விசா. பயனுள்ள இணையதளங்கள்: இன்வெஸ்ட் குரோஷியா, டிஜிட்டல் நோமேட் குரோஷியா. ஆலோசனைகள்: ஆங்கிலம் அல்லது குரோஷிய மொழி கற்றுக்கொள்ளவும். யூரோ ஜாப்ஸ் போன்ற நம்பகமான ஏஜென்சிகளை பயன்படுத்தவும். ஃபேஸ்புக் குழுக்களில் இணையவும். குரோஆட்ஸ் அண்ட் எக்ஸ்பேட்ஸ். ஒர்க் இன் குரோஷியா. குரோஷியா 2025 வேலை மற்றும் குடியேற்றத்திற்கான தங்க வாய்ப்புகளை வழங்குகிறது.